அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் வியாபாரம்னா அதனுடைய வைடர் மார்க்கெட்டாக பெரிய மார்க்கெட், அந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற பிஸ்னஸ்ஸு, அந்த மார்க்கெட்டுக்கு ஏற்ற ப்ரொடக்ஷன் காஸ்ட் எல்லாமே இருந்துச்சு. இப்போ நம்ம தமிழ் தெலுங்குலாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அதாவது வந்து புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையை நம்மளும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ தமிழ் படங்கள் வந்து இது வரைக்கும் 600-700 கோடிக்கு தாண்டி கலெக்ஷனே பண்ணலை. அதாவது எனக்கு தெரிஞ்சு ஜெயிலர் ஒரு உச்சத்தை தொட்டுச்சு. அது எவ்வளோன்னு எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரில. ஏன்னா யாருமே அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அந்த தயாரிப்பாளர்களுக்கு தான் அது உண்மையான நிலவரம் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் நடித்த லியோ படம் ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணிச்சு. இவ்வளோ தான். இது வந்து இந்த 2 பெரிய நடிகர்கள், ரஜினியும் பெரிய நடிகர், விஜயும் பெரிய நடிகர், இந்த 2 பெரிய நடிகர் நடித்த படமே இவ்வளோ தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. எவ்வளோ 700 கோடியை தாண்டலைன்னும் போது பொதுவாகவே தயாரிப்பாளர் வந்து இந்த படம் வந்து 1000 கோடி அடிச்சிருச்சு, அந்த படம் வந்து 2000 கோடி அடிச்சிருச்சு, எல்லாம் வந்து அபத்தம். அப்படி பேசுறது தப்பு.